இப்போ இந்த ஆன் ஸ்கிரீனிங் ஆன்சர் பேப்பர் கரெக்ஷன் இருக்குல்ல, ஆன் ஸ்கிரீனிங் ஆன்சர் பேப்பர் கரெக்ஷன், இதுல வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இங்கிலீஷ்க்கு வந்து நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜஸ் தான். ஆக்சுவலி டீச்சர் கரெக்ட் பண்ற டீச்சருக்குமே வந்து அட்வான்டேஜ். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரே கிளிக்ல ஃபுல் மார்க் கொடுத்துடலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு 5 மார்க், இது 4 மார்க் கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். அதை கிளிக் பண்ணி நமக்கு எத்தனை மார்க்கோ அதை அப்படியே கொடுத்துடலாம். பட் இந்த இடத்துல நமக்கு இங்கிலீஷ்ல பாருங்க, எடுத்த உடனே 0ல இருந்து 4 வரைக்கும், அதாவது 1 0, அதாவது ஹாஃப் மார்க், 1 மார்க், 1.5, 2, 2.5, 3, 3.5, 4, அது எல்லாமே கிளியரா இருக்கு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல சைன் பண்ணக்கூடிய டீச்சருடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்குல்ல. நீங்க நார்மலா சைன் பண்ணா அவங்க கூட மேபி நீங்க வந்து ஒரு 22, 23 மார்க்ஸ் எடுக்கிறீங்க, அவங்க பாஸ் பண்ணி விடலாம் பாவம்னு நினைச்சா கூட அந்த மாதிரி இந்த இதுல பண்றது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் இந்த பேப்பரை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிரின்சிபல் ஸ்பெல்லிங் கூட தப்பா தான் போட்டிருக்காங்க. பட் ஆனா இந்த கொஸ்டின் 2 போட்டிருக்காங்க. ஏன்னா சிபிஎஸ்இ நார்ம்ஸ் படி சென்டர் அட்ரஸ், டேட், ரிசீவர் அட்ரஸ் இருக்கணும். இந்த இடத்துல டைரக்டா 2 போட்டு இதுவும் தப்பா இருக்கு. அண்ட் ப்ராப்பரா எதுவுமே இல்லை, நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஆனா இது 4 மார்க் கொடுத்துருக்காங்க. இது டீச்சரோட இன்ஃபுளுன்ஸ் தான், டீச்சர் நினைச்சா கொடுக்கலாம் அந்த மாதிரி தான். ஓகேவா? சோ அவங்க வந்து இதுக்கு வந்து 4 மார்க் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க, 4 மார்க் கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்து ஈவன் இந்த ஆன்சர் பேப்பர் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ரைட்டிங் நிறைய இருக்கு. ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கு. நிறைய ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னுக்கும் பின்னும் தப்பாவே இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க், 5 மார்க்ஸ் எல்லாத்துக்குமே வந்து காம்ப்ரிஹென்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து மேக்ஸிமம் மார்க் தான் வாங்கிடுறாங்க. ஓகே, இது இந்த இடத்துல வந்து சார் இது எப்படி சார் இவங்க இன்னொன்னு சொல்ல போனா இது மார்க் பாருங்க, இவங்க மார்க் வந்து பாத்தீங்கன்னா 70 மார்க் அவுட் ஆஃப் 80. பட் அவங்களுடைய 5 மார்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிசீவ்ட் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. நீங்க எடுத்து மேக்ஸிமம் இதை படிச்சு பார்த்தா ஒரு 5 மார்க் போடுற கொஸ்டினே கிடையாது. ஓகே, இவங்க வந்து அதுக்கு 3.5 போடுற 3.5 கூட போட மாட்டாங்க, சில பேர் 3.5 போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி டீச்சர் வந்தாதான் உண்டு. ஓகேங்களா? ஸோ மார்க் எப்படி வாங்குறமோ அதே மாதிரி மார்க் வாங்காமத மாதிரியும் போகலாம். ஓகே, ஸோ இது அடுத்த பேப்பர். இந்த அடுத்த பேப்பர்ல இவரும் வந்து பாத்தீங்கன்னா 70+ தான் வாங்கியிருக்காரு. ஆனா இந்த இடத்துல நமக்கு டீச்சர் வர்றது நம்மளோட லக்க பொறுத்து தான் இருக்கு. ஆனா நீ கொஞ்சம் நல்லா எழுதினாலே 70+னா 20 மார்க் இன்டர்னல் போட்டாங்கன்னா 90+ வாங்கிடும். ஓகேவா? ஈஸியா மார்க் எடுத்துடலாம். அட் த சேம் டைம் கொஞ்சம் கிறிஸ்பா ரொம்ப ஷார்ப்பா பார்க்கக்கூடிய டீச்சர் வந்துட்டா கொஞ்சம் கஷ்டமாயிடும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. பட் மார்க் வாங்குறது ரொம்ப ஈஸின்னு உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நீங்க இதுல பாத்தீங்கன்னாலே இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஹாஃப் மார்க் கொடுத்திருக்காரு. ஐ மீன் 1.5 மார்க் கொடுத்திருக்காங்க. எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே 1.5 மார்க் கொடுத்துட்டாங்க. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பெருசா கண்டென்ட்ல அந்த அளவுக்கு கிளாரிட்டி கிடையாது, கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணல, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணா ஹாஃப் மார்க் தான் கொடுப்பாங்க நார்மலா. இப்ப நான் கரெக்ட் பண்றேன்னா ஹாஃப் மார்க் தான் கொடுப்பேன். பட் இது என்னன்னா பியூர்லி இது லக் பேஸ் தான். அவனுக்கு அந்த டீச்சர் வந்து ஓகே அவனுக்கு மார்க் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டாங்க, அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. அதனால நீங்க என்னன்னா நார்மலா பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஈவன் தோ உங்களுக்கு தெரியலன்னா ஓரளவுக்கு எழுதினாலே நீ யோசிச்சு பாரு, ஒரு 2 மார்க்கு ஹாஃப் மார்க் குறையுது, 5 மார்க்கு ஹாஃப் மார்க் குறையுதுன்னா மொத்தமே உனக்கு 3 மார்க் தான் குறையும். அப்ப 77 மார்க் எடுத்துடலாம். ஓகே, காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட கொஞ்சம் பாத்துக்கணும். மற்றபடி ரைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் நீங்க எழுதினாலே மேக்ஸிமம் ஒழுங்கா எழுதினாலே போதும், நல்ல மார்க் வந்துடும். ஈவன் இப்ப நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக் லெவலா இருக்கேன், இப்பதான் நான் படிக்கிறேன்ற பட்சத்துல அவங்களுக்குமே இதுதான் அப்ளிகபிள், ஈஸியா எடுத்துடலாம். ஆனா இதுல கான்பிடென்ட்டே இல்லாம எழுதாம விட்டு வர்றது பெரிய பிரச்சனை. கான்பிடன்ஸ் கண்டிப்பா ரொம்ப முக்கியம். நீங்க எழுதுனா மார்க்ஸ் வரும்ன்றதுதான். இது கூட வந்து நான் ஒரு பேட் எக்ஸாம்பிளா காமிச்சிடக்கூடாதுன்றது எனக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு பூஸ்டா இருக்கிறது. ஓகே, இந்த மாதிரி எழுதினாலும் நமக்கு மார்க்ஸ் வரும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்மலாவே நான் சொல்லிட்டு இருப்பேன், பசங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, பிரசன்டேஷன் நல்லா இருக்கணும், ஸ்கூல் பேர் போட்டோம்னா பிளேஸ் போடணும் அப்படிலாம் சொல்லுவேன். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணும்போது நல்ல மார்க்ஸே வாங்கிடலாம், அவ்வளவுதான். இவரும் வந்து பாத்தீங்கன்னா 70 மார்க்ஸ். நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு மேபி நிறைய பேருக்கு வந்து என்ன சார் இது, எனக்கு இந்த மாதிரி டீச்சர் வந்துட்டா அப்படின்லாம் வேண்டாம். இதுல கான்செப்ட் என்னன்னா
அப்படிதான் நம்ம எழுதுனா நமக்கு மார்க்ஸ் வரும்ன்றது தான். எதுவுமே விடக்கூடாது, ஈஸியாவே நிறைய மார்க்ஸ் வந்துரும்ன்றது தான் கான்செப்ட். இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? டவுட் புரிஞ்சா? எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு வாங்க. சூப்பரா நார்மலா பண்ணாலே நல்ல மார்க் வாங்கிடலாம். அது உங்களுக்கு உங்களோட மேக்சிமம் உங்களுடைய ஒரு லைக் ஐடியாலஜிக்கலா பூஸ்ட் பண்றதுக்காக தான் இது காமிக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்.